வெங்கடேஷாய. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 23ஆம் பாசுரம். மாழிமலை முழைஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் மறிவுற்று தீவிழித்து. இந்த பாசுரத்தை கேட்போமா? திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் திருவடிகளே சரணம். கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தமத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜி நிகடிதம் யா பலாத்கிருத்ய பூக்தே நமः. இதமிதம் பூய ஏவாஸ்து பூயः. அன்னவயல் பொதுவை ஆடாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பர்வதியம் இன்னிசைய காட்டி கொடுத்தன பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்ல சூடி கொடுத்த சுடற் கொடிய தொல்பாவை வாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி கடவர் கிண்ணை இனி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்ல. மாரிமலை முழைஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா கோயில் நின்றிங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாமந்த காரியமாராய்ந்து பிறந்தவோர் கோவிந்தன் வாழுவோர் சோதி மணிமாடம் தோன்றுமோர் நீதியால் நல்லவத்தர் வாழுமோர் நான் மறைகளோதுமோர் வில்லிபுத்தோர் வேதக்கோனோர் பாதகங்கள் தீர்க்கும் பரமநடிகாட்டம் வேதம் அனைத்துக்கும் வித்தாகம் கோரதமிழ் ஐயஞ்சுமைந்து மரியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. திருவாடிப்பூரத்துச் சகத்துரித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ள வாழியே பெரும்போதோர் மாமுனிக்குப் பின்னானாள் வாழியே ஒரு 143 வாழியே உயரங்கற்கே உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருவள்ளி வளநாடி வாழியே வன்புருவ நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். இப்பொழுது இந்த பாசுரத்தின் கருத்தை பார்க்கலாம். மழைக்காலத்தில் மலையில் உள்ள குகையில் உறங்கும் சிங்கம் விழிக்கிறது. கண்ணில் நெருப்பு பொறி பறக்கிறது. நாற்புறமும் நடமாடி பிடரி மயிலை சிரித்து கர்ஜனையுடன் வெளியே கிளம்புகிறது. அதே போல் காயாம்பூ நிறத்தை உடைய கண்ணனே, நீயும் வீரநடை போட்டு உன் கோயிலிலிருந்து வெளியேறி இங்கே வந்து அருள் செய்.
சிம்மாசனத்தில் அமர்ந்து நாங்கள் எதற்காக இங்கு வந்தோம் என்பதை அறிந்து அந்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்து நிறைவேற்றி அருள வேண்டுகிறோம். இதுவே இந்த பாசுரத்தின் கருத்தாகும்.